ஜனவரி 1ஆம் தேதியே பிறக்கிற நாளே உலகத்தில் வேறு எங்கேயாவது பூமி குலுங்கி எதுவும் பிரச்சனை, தீ விபத்தால் பிரச்சனை, கடல் பிரச்சனை, எதுவும் பெரிய தீவிரவாத தாக்குதல் பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தால் சரி. எங்கேயாவது ப்ரேயர் நடக்குதுல்ல, முஸ்லீம் ப்ரேயரோ, கிறிஸ்டின் ப்ரேயரோ, இந்துக்கள் ப்ரேயரோ, ஏதாவது ஒரு மத ப்ரேயர்கள், அந்த மத ப்ரேயர்லலாம் ஏதாவது வெடிகுண்டு தீவிரவாதம்லாம் பண்ணி விட்டுருவாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், பெரிய ப்ரேயர்ஸுக்கு 1ஆம் தேதி செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்குங்க. ஓடாதீங்க, போகாதீங்க, குதிக்காதீங்க. யாருக்குமே அஞ்சாத ஓரளவுக்கு வெடி கிடி எல்லாம் அடுக்கும். போலீஸ் என்ன பண்ண முடியும்? இப்போ தான் கேமராவுக்கு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ட்ரோன்களை வச்சு அடிச்சிடுறாங்க. ட்ரோன் பறகுதுன்னு பார்த்தா அது வெடிக்குது. மருத்துவத்தில் புரட்சிகள் வருமா? மருத்துவ புரட்சிகள், மருத்துவத்தில் நோய்களுக்கெல்லாம், பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம், தலைமுடி இல்லை, முகம் அழகாக இல்லை, முகம் இதுவாக இருக்குது, முதுகு தண்டுவோட வளைஞ்சிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் பொறுத்துக்குங்க. 26, 27, 28, 29, 30, 31 இந்த 3-5 வருஷம் மருத்துவத்தில் பெரும் நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லாமே சர்ஜரி எல்லாம் அட்வான்ஸ் ஆகிடும், டெக்னாலஜி ஆகிடும். கேன்சர் இருக்குது, எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ஏற்கனவே கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்றச்சு சிரிச்சாங்க. ரஷ்ய அதிபர் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோன்னே தான் இப்போ உலகம் நம்புது, ஓ ஜோதிடத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குடா. அதுபோல் பெரும் புரட்சிகள்.